பிறரிடமிருந்து நம்ம வாங்கி பயன்படுத்தக்கூடாத பொருட்கள்லாம் என்னென்ன? வந்து வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது வாங்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் தினசரி நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் மட்டும் ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு 5-6 பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கலேன், அதை மட்டுமே நம்ம பண்ணாமல் இருந்தாலே மற்றவனோட கஷ்டமோ, மற்றவனோட கண்திருஷ்டியோ, மற்றவனோட தரித்திரமோ, மற்றவனோட பாவமோ எதுவுமே நம்மளுக்கு அண்டாமல் இருக்கும். இருக்கிற பிரச்சனையும் அவனை சுற்றி இருக்கிற பேடும் உனக்கு வந்துடும். 100% 5 விஷயமும் நீங்கள் கரெக்டாக பண்ணி பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறரிடமிருந்து நம்ம வாங்கி பயன்படுத்தக்கூடாத பொருட்கள்லாம் என்னென்ன? அப்பா சூப்பர். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பிறர்கிட்ட வந்து வாங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது வாங்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் தினசரி நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் மட்டும் ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு 5-6 பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கலேன், அதை மட்டுமே நம்ம பண்ணாமல் இருந்தாலே மற்றவனோட கஷ்டமோ, மற்றவனோட கண்திருஷ்டியோ, மற்றவனோட தரித்திரமோ, மற்றவனோட பாவமோ எதுவுமே நம்மளுக்கு அண்டாமல் இருக்கும். அவனோட பேட் வைப்ரேஷன் எல்லாமே அவனோட முடிஞ்சிடும், நம்மளுக்கு வராது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சேஃப் ஜோனில் இருக்கும்போது அவனோட விஷயத்தை நம்ம வாங்கி திருப்பி நம்ம பண்ணும்போது அவனோட கெட்டது நம்மளுக்கு தாக்கன்றது 100% உண்மை. புரியுதுங்களா? ஏன்னா அதுக்காக தான் சொல்லுவாங்க, ஒருத்தனை பாவம்னு பார்த்தா அந்த பாவம் நம்மளுக்கு வந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பாவம்னு சொன்னாலே பாவம் வரும் அப்படின்னா அப்போ அவன் பாவமாக இருக்கிற பொருளை நீங்கள் பயன்படுத்தினா பாவம் வராதா? உண்மைதான். அதுதான் விஷயம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 பொருள் சொல்கிறேனே. முக்கியமாக தினசரி நம்ம பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தரோட செருப்பு இன்னொருத்தர் பயன்படுத்தவே கூடாது. உங்கள்கிட்ட காசு இல்லையா, செருப்பு அறந்து போச்சா, நடந்து போய் கூட புதுசு வாங்கிக்கோ. இன்னொருத்தர் சும்மா தான் இருக்குது, நான் ஒரு தடவை தான் போட்டேன், இதே வாங்கி புதுசாக வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணவே கிடையாது, சைஸ் சின்னதாக வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது அண்ணன்தோ தம்பிதோ சித்தப்பாதோ பெரியப்பாதோ எவ்ரிஒன் யார்தோனோ வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு நாள் தான் போட்டேன், 1 hour தான் போட்டேன், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு வாங்கி போடாதீங்க. போடுறதும் தப்பு, கொடுக்குறதும் தப்பு. இப்போ நான் சொல்ல போகிறது அனைத்தும் அதுதான். போடுறதும் தப்பு, நீ கொடுக்குறதும் தப்பு. எது? செப்பல். 1. 2வது, ஒருத்தருக்கு துணி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா முதல்ல கருப்பு துணி வாங்கி கொடுக்கவே கூடாது. துணி வாங்கி கொடுக்கக்கூடாது, கருப்பு துணி. அதில் பழைய துணி நீ பயன்படுத்தினா சின்னதாகிடுச்சு, நான் வாங்கி ஒரு தடவை தான் போட்டேன், டைட்டாக இருக்குது, எனக்கு கலர் பிடிக்கலன்னு இன்னொருத்தன் கொடுக்கவும் கூடாது. அதே துணி அவங்க வாங்கவும் கூடாது. பழைய துணி வாங்கி போட்டேன்னா அவன் உடல் ரீதியான இருக்கிற பிரச்சனையும் உனக்கு வரும், கர்ப்பநிலையில் இருக்கிற பிரச்சனையும் அவனை சுற்றி இருக்கிற பேடும் உனக்கு வந்துடும். 100% வரும். புரியுதுங்களா? ஸோ பழைய துணியை பார்த்திங்கன்னா கொடுக்குறதும் தானம் பண்ணுறது வேறு. தானம் பண்ணால் கூட கம்மி ரேட்டில் துணி வாங்கி கொடுத்துட்டு போ, இல்லையா காசு கொடுத்துரு, அவங்க வாங்கிக்கிட்டோம். நீ பழைய துணி கொடுத்து தான் நீ உனக்கு அப்படியே கர்மா குறையணுன்ற அவசியம் கிடையாது, குறையாது. முதல்ல சில பேர் நினைக்கிறாங்க துணி தானம் பண்ணால் கர்மா குறைஞ்சிடும், பாவம் குறைஞ்சிடும். நீ உங்கள்கிட்ட இருக்கிறது அதிகமாக இருக்குது, நீ கொடுக்குற, அது எப்படியே உனக்கு கர்மா குறையும்? இது நீ ஷோரூமில் போய் வாங்கி கொடுத்தியா, இல்லை மதர்சாவில் போய் துணி எடுத்து கொடுத்தியா, சில சரணாசில் போய் துணி எடுத்து, இல்லை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது கொடுக்குற, அது எப்படி பாவம் குறையும்? குறையாது. ஸோ ஒன்று உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கணும், இல்லை இந்தாங்க நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு உங்களுக்கு காசு கொடுக்கணும், இல்லையா புதுசாக வாங்கி கொடுத்துரு. தயவு செஞ்சு பழசை கொடுக்காத. அதே மாதிரி நீங்களும் யார்கிட்டையும் வாங்காதீங்க. ஸோ 2. 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா என்னடா பாய் சில்லியாக சொல்கிறது கிடையாது, இது உண்மையான விஷயம். நம்ம தலையில் பயன்படுத்துகிற சீப்பு, நம்ம ஒருத்தருக்கு ஒரு சீப்பை தான் பயன்படுத்தணும். நம்ம வீட்டில் தானே இருக்கோம், ஒய்ஃப் இருக்காங்க, அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், தயவு செஞ்சு மாற்றி பயன்படுத்தாதீங்க. இதனால் அது கெட்டது நடக்கும்னு கிடையாது. சின்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் கூட நெகட்டிவாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவனுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் உனக்கும் முடி கொட்டுற பிரச்சனைகள் வரும். புரியுதுங்களா? அவனுக்கு ஏன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷன் உனக்குமே வரும். சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா அவன் பயன்படுத்தின பொருள் நீ பயன்படுத்தவும் கூடாது. ஏன்னா முடின்றது வச்சுட்டு ஒரு DNA வச்சுட்டு ஒரு வம்சமே கண்டுபிடிச்சிடலாம். நான் வசியத்தில் என்கிட்ட முடியை கொடுங்க, ஒரு பொண்ணையை வர வச்சு தரேன், ஒரு முடியை கொடுத்து பாருங்கள், ஒருத்தனை எங்கே இருக்கான்னு சொல்ல தெரியும். அந்தளவுக்குலாம் முடியை வச்சு வித்த காட்டலாம். முடிக்கு அவ்வளோ தன்மை இருக்குது. ஒரு சயின்டிஸ்டே பார்த்திங்கன்னா ஒரு முடியை வச்சு என்னென்ன பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு தன்மை இருக்குது. அதனால் அதில் பயன்படுத்துகிற அந்த சீப்பை இன்னொருத்தரை பயன்படுத்தவும் கூடாது. ஸோ 4. 5வது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாகனம் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப எமர்ஜென்சி வேறு வழியே இல்லை. ஒரு மெடிக்கல் ஷாப் போகணும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒருத்தர் போகணுன்னா நீங்கள் கைமாத்தா வாங்கிட்டு போகலாம். ஒரு ரொம்ப எமர்ஜென்சின்னு என்னது,
உயிர் பிரிய தருணம் தான் எமர்ஜென்சி சொல்கிறது. போகிற போக்கில் வேகமாக போகிறதுக்கு பேர் எமர்ஜென்சி கிடையாது. புரியுதுங்க? 4 மணிக்கு போகிறதுல 3:45 போயிட்டு அங்கே சீக்கிரம் உட்காந்து சைட் அடிக்கிறது எமர்ஜென்சி கிடையாது. எமர்ஜென்சின்னா ஒருத்தர் ஒன்று நம்ம காத்துக்கணும், இல்லை ஒருத்தனை காப்பாற்றணும். இதுதான் எமர்ஜென்சி. ஸோ அந்த விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் இன்னொருத்தர் வாகனம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது பைக்கோ காரோ சைக்கிள் இருந்தாலும் பரவாயில்ல மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அது தவிர்த்துக்கு சும்மான வெட்டி பந்தா காட்டுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகிறதுக்கு இன்னொருத்தரோட வாகனம் எடுத்துகிட்டு போகிறது, பைக் எடுத்துகிட்டு போகிறது, ஊர் பயணம் போகிறன்ட்டு இன்னொருத்தன் கார் எடுத்துகிட்டு போகிறது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது மக்களே இது முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கலாம், அவருக்குமே இந்த நேரத்தில் இந்த வாகனம் எடுத்து, நான் சொல்கிறது ஓப்பன் ஸ்டேட்டாமே சொல்கிறேன், இந்த வாகனம் எடுத்துகிட்டு போயிட்டு இவருக்கு இந்த இன்சிடென்ட் இந்த இடத்துல நடக்கக்கூடிய தருணம் இருக்குது அப்படின்னா அதை தடுத்து நிற்கிறதுக்கு அவருக்கு சில விஷயம் இருக்கும். அதை தடுத்து நிறுத்த அந்த வாகனத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்தே தீரும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் போனதுங்க ஜஸ்ட்டு அதில் நான் தப்பிச்சிட்டேங்க. இப்போ ரீசெண்டாக அந்த ஃப்ளைட் ஆக்ஷனில் கூட ஒரு பொண்ணு சொல்ல, நான் ஏற வேண்டியது நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். நீ ஃப்ளைட்டை மிஸ் பண்ணலை, நீ எவனே பார்த்துட்டு அந்த மாதிரி உன்னோட ஆயுசு கட்டி நீ தப்பிச்சிருக்க. ஸோ அந்த மாதிரி அவன் அந்த ஃப்ளைட்டில் போயிருந்தால் அந்த உயிர் பிரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் சொல்கிறது. ஒரு வாகனத்தை பைக்கோ காரோ ஆட்டோவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வாடகை வண்டி வாங்கிட்டீங்கன்னா அது வேறு. ஒரு ஆட்டோ டிரைவர் வாடகை எடுத்துக்கூடும், அது வந்து வாடகை வாகனம், யாரோனா செல்லும், அது வேறு. ஒரு தனிப்பட்ட நபர் வச்சுருக்காங்க, ஃப்ரெண்டு, சித்தப்பா, பெரியப்பா, மாமனார், இது மாதிரி ஃபேமிலியில் இருக்குன்னா, ஒன்று உங்களோட அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு வண்டி இருக்குன்னா அது கூட வேறு. ஆனால் வெளி நபர்லேருந்து, ஒரு வெளி சொந்தத்துலேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வாங்கி ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர, நான் டக்குன்னு ஃபேமிலியோட போயிட்டு வந்துடுறேன், கோயிலுக்கு போயிட்டு வரேன், ஃபங்க்ஷன் பண்ணி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது இன்றைக்கி உங்களுக்கு சில்லி மாதிரி தெரியல, அதான் இதனால் அனுபவிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, கமெண்ட்ஸ் போடுவாங்க. இனிமேல் இது நான் சொல்லியும் பார்த்தவங்க இது செஞ்சாங்கன்னா அனுபவம் தெரியும். அனுபவம் தான் வாழ்க்கைன்ற மாதிரி அனுபவப்படுவாங்க. ஏன்னா இது வந்து இன்க்ளூடிங் மீ, நானே இந்த மாதிரி சில அவஸ்தெல்லாம் பட்டிருக்கேன். எமர்ஜென்சிக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நான் வேறு ½ hour என் வண்டியில் போனால் முடிகிற விஷயம்லாம் ஒரு நாள்லாம் கலந்து போயிருக்கேன். இன்னொருத்த வாகனத்தில் போய் சீரியஸாகவே ஏன்டா வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகும், வண்டி விபத்தாகும், ஒரு பஞ்சர் ஆகும், அதனால் லேட் ஆகும், அதனால் அங்கே ஆளுங்க காத்திருப்பாங்க. ஸோ எவ்வளோ தடங்கள் ஆகுது பாருங்கள். புரியுதுங்களா? இதே நம்ம வாகனம் நம்ம பயன்படுத்துகிற பார்த்திங்கன்னா, பெட்ரோலே இல்லாமல் கடைசியில் ஒரு சொட்டில் கூட நம்ம நடக்க விடாமல் திரும்பி சேஃபாக சேர்த்துறோம். ஏன்னா அது நம்ம பயன்படுத்துனது அது பாசிட்டிவாக வேறு. இன்னொருத்தரோட பொருள் நம்ம எடுத்துகிட்டு போகிறது விபத்து வேறு. எப்போனாலும் ஏதோ நடக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு 5 விஷயம், 1 செப்பல், 2வது துணி, 3வது சீப்பு, 4வது வாகனம். இப்போ 5வது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் இதுதான் இங்கே சொல்லிட்டு இருக்குது, ஒரு நெக்லஸ் கொஞ்சம் குடனி நல்லா இருக்குது, நான் ஒரு நாள் போட்டு தரேனே அப்படின்னு அவனை இந்தாங்கக்கா அப்படின்னு வச்சுப்பாங்க. நீ பெருந்தன்மையாக கொடுக்குற, நான் தப்பே சொல்லலை. ஆனால் கொடுக்குற நேரம் நல்லாயிருக்கும், ஆனால் வாங்குகிற நேரம் சரியில்லைன்னு வச்சுங்களேன். சில பேர் பார்த்திங்கன்னா போட்டு போகிற நகைலாம் தொலைச்சிருக்காங்க, அதனால் அவங்க மனசாப்பில் நிறைய பேர் பிரிஞ்சு இருக்காங்க. அந்த நகை அருந்துடும், புரியுதுங்களா? இல்லை தொலைஞ்சிரும், இல்லை எதனா ஒரு வகையில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மனசாபம் வரும். இது ஒன்று. 2வது, ஒருத்தர் வச்சுருக்கிற நகைன்றது என்ன, லக்ஷ்மி, ஒரு பர்க்கத்து. அந்த லக்ஷ்மி வந்து நீ உங்ககிட்டேருந்து நீ இன்னொருத்தட்ட கொடுத்தனா, திருப்பி நீ அவங்ககிட்டேருந்து வாங்கி நீ வச்சுக்கிட்ட அப்படின்னா இது நல்லதாக கெட்டதுன்னா முழுக்க கெட்டது. உன்னோட யோகத்தை ஒருத்தர் கொடுப்பியா? கடவுள் வந்து உனக்கு கொடுத்தா வரோம், உனக்கு கொடுத்த யோகம் அவங்களுக்கும் கொடுப்பான். உனக்கு இப்போ கொடுத்துருக்கானா நீ வச்சுக்கணும். இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், தானமாக பண்ணுறது வேறு, இந்தப்பா வச்சுக்கோன்றது வந்து அங்கே கொடுத்துரு, அவ்வளோ ஆள் மனசு தான் கொடுத்துரு, இந்த நீங்களே பயன்படுத்திங்க. ஆனால் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டேன்னா தங்கம் வைக்கிற வேலை அந்த மாதிரி இருக்குது. எங்கேருந்து கொடுக்குறது? தான் பொண்டாட்டி வாங்குறதுக்கே வழி இல்லை. ஸோ இந்த ஒன்னொருத்தர் நகை இன்னொருத்தர் பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாது. என்கிட்ட அதிகமாக இருக்குங்க, நான் அவங்ககிட்ட ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல. இந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறது, இந்த தச்சமயத்துக்கு 2 நாள் யூஸ் பண்ணி தரது, 3 நாள் யூஸ் பண்ணி தரது கெடுதலில் சேரும். தரித்திரம் அதிகமாகும், தரித்திரம் போகும். திருப்பி அந்த நகை ஹிந்தி படிக்க போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நகையை அவங்ககிட்ட இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பாக இருக்குது. அவங்களுக்கே தெரியாது. அந்த நகை அவங்க போட்டு வேறு நகை ஒரு மாத்திரை வாங்கி மாற்றிட்டு இன்னொரு நகை வாங்குறதுக்கு தருணம் கூட வந்துடும். அவங்கள அறியாமே அது வந்துடும். ஆனால் அதுக்கு இதுதான் ரீசன் அவங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏன்னா நகைன்றது லக்ஷ்மி மாதிரி, நம்மக்கிட்ட ஒன்று எடுத்துகிட்டு போனால் திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த 5 விஷயமும் நீங்கள் கரெக்டாக பண்ணி பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சூப்பர். ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க பை. என்னென்ன பொருட்கள்லாம் பிறர்கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அற்புதமான தகவலுக்கு நன்றி.